சரி, தேர்தல் வாக்குறுதியில சொன்னதையாவது நிறைவேற்றீங்களா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு நீட் தேர்வு என்னாச்சு தெரியல. கடந்த 4 ஆண்டுகள்ல மாணவர்களுக்கு லேப்டாப் என்னாச்சு தெரியல. சரி, நீங்க மடிக்கணினிக்கு பதிலாக டேப் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு தெரியல. சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? நீங்க பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? பள்ளிக்கூடத்தில் மாணவிகளுக்கு நாப்கின் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? அரசு ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்க, என்னாச்சு? இப்படி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கக்கூடிய அளவில் ஒரு அவலமான ஆட்சி மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இவர்கள் நம்மை பார்த்து ஒரு விமர்சனம், எப்ப வெளியில வருவீங்க, களத்துக்கு வருவீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்களா அப்படின்னு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர். இப்படிப்பட்ட ஒரு பாலிடிக்ஸ் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய விவசாயிகளை தயவு செய்து போய் சந்திச்சு பாருங்க, அந்த விவசாயிகளிடம் பேசுங்கன்னு சொல்றோம். போன்ல கூட பேச மாட்டேங்கிறாரு நம்முடைய முதலமைச்சர். இப்படி யாரையுமே சந்திக்காமல் முதலமைச்சர் எங்கெல்லாம் போயிட்டு இருக்காருன்னு பாருங்க. திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அவ்வளவு கனிம வள கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதை தடுப்பதற்காக முதலமைச்சர் போறாருன்னு நம்ம டிவியை பார்த்தா இருட்டு கடையில் அல்வா சாப்பிட்டு இருக்காரு. உதகையில போய் மலர் கண்காட்சியை ரசிக்கிறாரு, மலர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இங்க வேங்க வயலுக்கு போக சொன்னா மலம் கலந்த தொட்டி, அங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வருத்தப்பட்டிருக்காங்க, வேங்க வயலுக்கு போய் ஆறுதல் சொல்லுங்கன்னா முதலமைச்சர் போகல. இதுல வேற மறைமுக கூட்டு, திமுக பாஜக, ஓரணியில் திமுக பாஜக, அதுதான் உண்மை. ஈடிக்கு முன்பு திமுக, ஈடிக்கு பின்பு திமுக காலகட்டத்தில் நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா, ஈடிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கருப்பு கொடை, ஈடி வந்த பிறகு வெள்ளை கொடை. ஈடிக்கு முன்னாடி கருப்பு பலூன் பறக்க விடுவாங்க, ஈடி வந்த பிறகு வெள்ளை பலூன் பறக்க விடுவாங்க. ஈடிக்கு முன்னாடி கோ பேக் மோடின்னு சொல்லுவாங்க, ஈடி வந்த பிறகு வெல்கம் மோடின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவர்கள் எங்களை ஈடியும் ஒன்றும் செய்ய முடியாது, மோடியும் ஒன்றும் செய்ய முடியாது வீரவாசனம் பேசிட்டு 4 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காம, மாநில உரிமைகளை மீட்காம, மாநில நிதியை மீட்காம, ஈடி வந்த பிறகு கடைசி ஆண்டு காலத்தில் மட்டும் முதல் ஆளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு உள்ளே நையான்னு போய் அமர்ந்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். அதை நீங்க பாராட்டணுமா? முதலமைச்சர் நிதி ஆயோக் போய் தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்கறத பாராட்டணும். நீங்க 4 வருஷமா போகாத முதலமைச்சர் ஈடி வந்த பிறகு மட்டும் போறாரே ஏன்னு கேள்வி கேட்கிறோம். 4 வருஷமா ஏன் போகலன்னு கேட்டிருந்தா சரி, இப்ப ஏன் போறீங்கன்னு கேக்குறீங்க. அதான் கேட்டுட்டு இருக்கோம். 4 வருஷமா நீங்க போய் உரிமையை மீட்க முடியலையே, கடைசியா ஆட்சி முடிய போற காலத்துல மட்டும் எப்படி போய் உரிமையை மீட்க போறீங்கன்னு கேட்கிறோம். இதுல வேற சோழ மன்னருக்கு விழா எடுத்து அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவில, தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவில, தமிழர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத பாஜகவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் ஐயா மோடி வருவது தமிழ்நாட்டிற்கு பெருமைன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல, திமுகவுடைய அமைச்சர் அவர்கள் தான் பாராட்டுறார். அதிலும் நம்ம உன்னித்து கவனிக்கணும். ஈடிக்கு முன்னாடி ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள், இப்ப ஈடி வந்ததுக்கு பிறகு மேடையில் அவர் பேசும்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள். என்னதான் தேர்தலுக்காக இன்றைக்கு பாஜக அதிமுகவுடன் ஒரு நேரடி கூட்டணியாக மக்கள் முன் கண்துடைப்பு நாடகத்தை நடத்தினாலும், தேர்தலுக்கு பின்புலமாக இந்த தமிழ்நாட்டில் தாங்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்கணும், செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மறைமுகமாக திமுகவோடு கூட்டு வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த திமுக பாஜக கூட்டணி. உங்களை தவிர எல்லாரும் வேற கூட்டணியில இருக்காங்கன்னு, ஒரே கூட்டணிட்டீங்க. ஒரு பக்கம் மிச்ச எல்லாரும் ஒரே கூட்டணி. அதை நீங்க அவர்களிடம் தான் கேட்க வேண்டும். தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக காலும் ராமத்தடுக்கும் ஒரே சக்தி திமுக என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது அத்தனையும் போய் இன்றைக்கு இளைய சமுதாயம் மிக தெளிவாக இருக்கிறது. நீங்கள் என்னதான் ரசிகர் என்று சொன்னாலும், நடிகர்